இந்த நாட்டிலே இன்று காலையிலே நடந்த ஒரு துப்பாக்கிய சம்பவத்தை, நேற்று நள்ளிரவில் நடந்த துப்பாக்கிய சம்பவத்தை விவரிக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது. இன்று காலையிலே கொழும்பிலே தலைநகரத்திலே காணாமல் போனோர், தடுப்புக்கால் கவிதிகள் ஆகியோரது பெற்றோர்கள், குடும்பங்கத்தவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்து கொழும்பு விகாரமாதேவி பூங்காவுக்கு முன்னாலே, கௌதபுத்தர் சிலைக்கு முன்னாலே அமைதியாக ஆர்ப்பாட்டம் செய்து தங்களது துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை, கண்ணீரை கொழும்பில் வாழக்கூடிய மக்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காணாமல் போனோர், தடுப்பு காவல் கைதிகளின் குடும்ப தவறுகளை சங்க எங்களுக்கு விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மக்கள் கண்காணிப்பு குழுவும் எங்களது கட்சியும் இதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கியிருந்தது. ஆனால் நேற்று மாலை இலங்கை போலீசாரினால், இராணுவத்தினால் அந்த செயல்பாடு தடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று மாலையே ஏறக்குறைய 1000 பேர், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் சிறியவர்களும் வவுனியா நகரசபை மைதானத்திலே கூடி கொழும்பு கொள்வதற்கு தங்கள் தயார்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய 13-14 பேருந்து வண்டிகள் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தன. அந்த நேரத்திலே அந்த வண்டிகள் நிறுத்தியிருந்த பாதைக்கு முன்னாலே ஒரு இராணுவ ட்ரக் நிறுத்தப்பட்டு அவர்கள் உதவி தடை விதிக்கப்பட்டது. பிறகு அவர்கள் கொழும்புக்கு வருவார்களே, ஆனால் வரும் வழியிலே மதவாச்சியிலே, அனுராதபுரத்திலே, குருநாகலிலே எல்லாம் இந்த வண்டிகளை அழைத்து தாக்குவதற்கு, கல்லெறிவதற்கு, தாக்குதல் செய்வதற்கு கும்பல்கள் தயாராக இருப்பதாக, தங்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்திருப்பதாக போலீசார் அந்த மக்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த வண்டிகளின் ஓட்டுநர்களை படைத்து நிர்பந்தம் செய்து அவர்களை வண்டிகளை ஓட்டி செல்லக்கூடாது, இந்த மக்களை கொழும்புக்கு அழைத்து செல்லக்கூடாது என்று அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே சம்பந்தமாக நேற்றிரவு தகவல் வந்த பிறகு நான் இலங்கை போலீஸ் மாதிபரிடம் தொடர்பு கொண்டு தொலைபேசி உரையாட நினைத்தேன். நான் பேசிய பொழுது 10 மணி இருக்கும் நினைக்கின்ற அந்த நேரத்திலே போலீஸ் மாதிபரின் உதவியாளர் ஒருவர், போலீஸ் மாதிபர் அந்த நேரத்திலே முக்கியமான ஒரு கலந்துரையாடல் இருப்பதாக சொன்னார். பரவாயில்லை, நான் பேசினேன் சொல்லுங்கள், அழைக்க சொல்லுங்கள் சொல்லிவிட்டு வவுனியா பொறுப்பாக இருக்கக்கூடிய பிரதி போலீஸ் மாதிபர் விக்ரம் சிங் அவர் தொடர்பு கொண்ட பொழுது அவர் இதே கதையை சொன்னார். ஆகவே இந்த மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் இவர்களை கொழும்புக்கு போக வேண்டாம் என்று அறிவுரை சொன்னோம் என்று நல்ல பள்ளித்தனமாக சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், இல்லை இல்லை அப்படி அல்ல, இந்த கதையை நம்ப நாங்கள் தயாராக இல்லை என்று சொன்னேன். அதே நேரத்திலே போலீஸ் மாதிபர் அலுவலகத்தில் இருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்து போலீஸ் மாதிபர் பேசினார். அவருடைய விஷயங்களை சொல்லிய பொழுது போலீஸ் மாதிபர், இந்த கதையை நான் கேள்விப்படவே இல்லை, அப்படியா என்று ஆச்சரியமாக கேட்டார். நான் உடனடியாக உங்களது பிரதிபா போலீஸ் மாதிபர் தொடர்பு கொள்ளுங்கள், வவுனியா போலீஸ்காரர் தொடர்பு கொள்ளுங்கள், தொடர்பு கொண்டு உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். உண்மையிலேயே போலீசார் நடந்து கொண்டு இந்த முறை பிழையானது. அப்படியாக அவர்கள் தகவல் அடிப்படையிலே வரும் வழியிலே ஆபத்து இந்த மக்களுக்கு இருக்குமானால் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது போலீசாரின் கடமை. அதுக்குத்தான் போலீசார் இருக்கின்றார்கள். தேங்காய் திருவதற்காக அல்ல, போல்காண்ட நவை என்று சிங்களத்தில் சொன்னேன். தேங்காய் திருவதற்காக அல்ல, போலீசார் இருப்பது இந்த கடமை செய்ய வேண்டும், பாதுகாப்பு கடமை தர வேண்டும், செய்ய வேண்டும் என்று கூறி விரும்புகின்றேன். செய்யவில்லை போலீசார். மாறாக கொழும்பிலிருந்து அவர்களுக்கு கிடைத்த அந்த அரசியல் கட்டளையின் காரணமாக எக்காரணம் கொண்டும் இந்த மக்கள் ஆயிரக்கணக்கில் கொழும்புக்கு வந்துவிடக் கூடாது, தடுத்து விடுங்கள் என்று சொன்னதை கேட்டு போலீசார் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது பிழையானது. உண்மையிலேயே இந்த அரசாங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். காரணம், இன்று காலையிலே கொழும்பிலே இந்த ஆர்ப்பாட்டம் அமைதியுடன் நடைபெற்றிருக்குமானால் அது தேசிய ரீதியாக தான் செய்தியாக மாறியிருக்கும். இன்று அப்படி அல்ல. இன்று அதிகாலையிலேயே அது சர்வதேச செய்தியாக மாறிவிட்டது. இன்று பாருங்கள், இலங்கையின் பிரச்சனைகளை எதிர்கட்சிகளை நாங்கள் தான் சர்வதேச மயப்படுத்துகின்றோம் என்று சொல்கிறார்கள். உண்மை அல்ல, அப்படி அல்ல. என்று இந்த அரசாங்கம் தான் இலங்கையின் பிரச்சனைகளை சர்வதேச மயப்படுத்தியிருக்கின்றது. இலங்கையிலே காணாமல் போன பிரச்சனையை, தடுப்பு காவல் கைதிகளின் பிரச்சனை எல்லாம் இன்று திட்டமிட்ட முறையிலே சர்வதேச மயப்படுத்தி இந்த அரசாங்கத்துக்கு நான் ஜனநாயக மக்கள் முன் தலைவர் என்ற முறையிலும் மக்கள் கண்காணிப்பு குழு ஏற்பாட்டு என்ற முறையிலும் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். அதுதான் இன்று பாருங்கள், அசாசாரி சொன்னதைப் போல காலியிலே இப்பொழுது பொதுபல சேனாவின் தலைமையகம் திறக்கப்பட போகின்றதாம். யார் திறந்து வைக்க போகின்றார்? பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச. இதன் மூலமாக நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களுக்கு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இந்த அரசாங்கம் அனுப்பும் செய்தி என்ன? நினைக்கின்ற முஸ்லீம் மக்கள் முட்டாள்கள் அல்ல, அவர்கள் தெரியும். இவ்வளவு காலம் பொதுபல சேனா முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செய்த மதவாத இடவாத பிரச்சாரத்துக்கு அடிப்படை பின்னணியிலே இந்த அரசாங்கம் இருக்கின்றது என்பது இது மூலமாக
திட்டவட்டமான முறையில் நிறுவனமாகி இருக்கின்றது. அதன் உண்மை. ஆகவே இந்த அரசாங்கம் மதவாதம் இனவாதம் கொண்ட அரசாங்கமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வவுனியாவிலிருந்து மக்கள் கொள்முதல் வர முடியாவிட்டால் பிரிவினைவாதம், அங்கே வேறு நாடு வேறு நாடு என்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது. ஆகவே நாட்டை பிரித்தும் இருக்கின்றார்கள். ஆகவே பிரிவினைவாதம் மதவாதம் இனவாதம் கொண்ட இந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை நாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மாத்திரமல்ல நல்லெண்ணம் கொண்ட சிங்கள மக்களும் ஒன்று திரண்டு விரட்டும் காலம் வெகு தொலைவில் என்று கூறி வைக்க விரும்புகின்றேன். நன்றி.